சித்தர்கள் மெடிடேஷன் எதற்காக கண்டுபிடித்தார்கள்? வாருங்கள் பார்ப்போம். நற்பவி அனைவர் வாழ்வில் சுபம் உண்டாகட்டும். சித்தர்கள் அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு நம்மளுடைய மனசுல நீங்கா இடம் பிடித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த ரகசியங்கள் தான் என்ன, அவங்களுடைய சித்தர்கள் அப்படின்னு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஏன் தியானத்திலேருந்து ஆரம்பித்தாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மருத்துவம் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சித்தர்களை பற்றிய சிந்தனை இன்று வரை தொடர்ந்து நீடித்திருப்பதற்கு காரணம் மருத்துவத்துறையில் அவர்கள் நிகழ்த்திய அற்புதங்களே. சித்தர்கள் நெறியில் ஆசனங்கள், யோகம், பிராணாயாமம் என்று கடினமான நியமங்களை மேற்கொள்ளும் போது உடம்பில் சூடு ஏறுவதை காணலாம். அதனால் நோய்வாய்ப்படவும் வாய்ப்பு ஏற்படலாம். உடல்நிலையை சீராக வைப்பதற்காக சித்தர்கள் மருத்துவத்துறையில் ஈடுபட நேர்ந்தது. இயற்கையாக கிடைக்கக்கூடிய மூலிகைகள், பறவைகள், பிராணிகளிலிருந்து கிடைக்கும் பொருள்கள், தாதுக்கள், பாசானங்கள், எல்லா பொருள்களையும் அவற்றின் பௌதீக அமைப்பு, வேதியியல் பண்புகளை பற்றி சித்தர்கள் முழுமையாக ஆராய்ந்தார்கள். சித்தர்கள் நூல்களில் பொதிந்துள்ள வேதியியல் உண்மைகளை பற்றி மட்டும் ஆய்வு நடத்தினார்கள். பெரிய சோதனை கூடங்கள், நூற்றுக்கணக்கான விஞ்ஞானிகள் தேவைப்படலாம். ஒரு செடியை எடுத்துக்கொண்டால் அதன் மேல் பட்டை, தண்டு, இலை, பூ, காய் ஒவ்வொன்றையும் பற்றி ஆய்வு செய்யப்பட்டன. அது பச்சையாக இருக்கும் பொழுது உள்ளே அதே குணம் உலர்ந்த பிறகும் உள்ளதா என்பதை ஆராயப்பட்டது. இதன் மூலம் தான் இஞ்சியும் சுக்கும் ஒரு பொருளாக இருந்த போதிலும் தனி பண்புகளும் மருத்துவ குணமும் உடையவை என்று கண்டறியப்பட்டது. ஒவ்வொன்றிலும் என்ன பொருள்கள் இருக்கின்றன என்பது பற்றிய சித்தர்கள் நடத்திய ஆய்வு வைத்தியத்திலிருந்து வாதத்திற்கு கொண்டு போய்விட்டது. மண் புழுவிலிருந்து தூய செம்பு பெறலாம் என்பதை உலகிற்கு காட்டியதோடு இரும்பில் தாவரங்களில் சாறுகளை ஊற்றி கரைத்து புடமிடுவதன் மூலம் செம்பாக மாற்ற முடியும் என்று கண்டறிந்தனர். பூனாக செம்பு, அயச்செம்பு என்று 2 வகை செம்புகள் பெறப்பட்டன. ஆதி காலத்தில் இந்த பூமி வெறும் சாம்பல் மயமாக இருந்தது. அந்த சாம்பலில் இருந்த மரம், செடி, கொடிகள் முதலாக மனிதர்கள் ஈராக அத்தனை உயிரினங்களும் தோன்றின என்று கண்டறிந்த சித்தர்கள் வேதியியல் முறைப்படி உலோகங்களை சாம்பலாக மாற்றும் முறைகள் கண்டறிந்தனர். ஒரு உலோகத்தை சாம்பல், அதாவது பஸ்பம் என்று கூறப்படும், பஸ்பம் என்று ஆகிவிட்டால் அது எல்லா நோய்களையும் குணப்படுத்திவிடக்கூடிய குரு மருந்தாகும் என்பதை அறிந்தனர். சித்தர்கள் மருத்துவ ஆராய்ச்சி கடல் போல் விரிந்து கிடந்தது. சித்த மருத்துவத்தால் தீராத நோய்களே இல்லை. இதை நாம் பெருமைக்காக சொல்லவில்லை, உண்மையாகவே கண்டறிந்த அனுபவத்தால் கூறப்படுகின்றன. இரத்தம், மாமிசம், எலும்பு, தோல், நரம்பு, இதயம், மூச்சுப்பை முதலான உறுப்புகள், குடல்கள், சுரப்பிகள் போன்றவற்றை பற்றிய நோய்கள் அனைத்தையும் சித்த மருத்துவம் பரிகாரம் உண்டு. மஞ்ச காமாலைக்கு சித்த மருத்துவம் தவிர வேறு கதியே இல்லை என்பதை இன்று மேல்நாட்டு மருத்துவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். இது சுரப்பி பற்றிய நோய். இவற்றை பற்றி மேல்நாட்டு மருத்துவர்கள், விஞ்ஞானிகளும் ஆய்வு நடத்தி வருகின்றனர். ஆனால் அவர்கள் கிட்ட நெருங்க முடியாது. அவர்களாலும் நெருங்க இதனிடத்தில் வர முடியாது. ஒரு மருத்துவ பிரிவு நாடிகளை பற்றி நோய்கள், ஏனென்றால் உடம்பில் தசவாயுகள் 10 விதமான காற்றுக்கள் உழவுகின்றன என்பதையே அவர்களால் இன்று வரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதேபோல் ரச நாடிகளை பற்றி மேல்நாட்டு மருத்துவர் விரும்பினாலும் அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் தச நாடிகள் என்ற காற்று செல்லும் நரம்பு மண்டலம் சார்ந்த பாதைகளை உடலை அறுத்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியாது. இவைகள் கண்களுக்கு புலனாகாதவை. எறும்பு ஊறிய பாதை கண்ணுக்கு தெரியும், காற்று நடந்த பாதையை காண முடியுமா? இனி தசவாயுக்களையும் தசநாடிகளையும் பற்றி சுருக்கமாக தெரிந்து கொள்ள முயல்வோம். தசவாயுக்களையும் தசநாடிகளையும்
பற்றி உலகம் அறிந்து கொள்ள தக்க சான்றாக விளங்குவது, மறுக்க முடியாத அடிப்படையான ஆதாரமாக விளங்குவது வர்ம சூத்திரம்தான். இதன் பொருளை உலகுக்கு எடுத்து காட்ட வேண்டிய பணி தமிழ் அறிஞர்களே சார்ந்தே இருந்தது. ஏனெனில் மேலை நாட்டு அறிவியலாளர்கள் இது புரியவில்லை. அதனால் அசட்டையாகவும் இருக்கிறார்கள். அறிவியல் துறையில் தமிழன் அடைந்த முன்னேற்றத்தை மற்றவர்களால் ஏணி வைத்தாலும் எட்டி பிடிக்க முடியாது என்பதை தமிழன் எடுத்து காட்டவில்லை. ஏன் என்றால் வேறு எவர் செய்வார்? ரசவாயுக்களை பற்ற சித்தர்கள் நுணுக்கமாக மறைத்து வைத்தே இன்றும் மாயமாகவும் நடத்தி வரப்படுகின்றன. காற்று எதிலும் நுழைந்துவிடக்கூடியது, எங்கும் வியாபித்த தன்மையுடையது என்பதை அனைவரும் அறிவர். நமது உடல் முழுவதில் காற்று பரவி இடம் பெற்றுள்ளது. மூச்சு வழியாகவும் வாய் வழியாகவும் நாம் உட்கொள்ளும் காற்றே உடல் பூராகவும் நிரம்பியுள்ளது என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்வர். ஆனால் காற்று ஓரிடத்தில் தங்கக்கூடியது அல்லவே. துளி இடம் கிடைத்தாலும் ஒத்துக்கொண்டு ஓடி போய்விடக்கூடியதாயிற்றே. அப்படிப்பட்ட காற்று நமது உடம்பில் உள்ள நாடி மண்டலத்தின் வழியாக 10 வழிகளை உண்டாக்கி கொண்டு அவ்வழிகளில் மூலம் உலாவி வருகிறது என்பதை பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கண்டுபிடித்து தங்கள் நூல்களில் வழியாக உலகுக்கு எடுத்துக்காட்டியும் உள்ள பெருமையே சித்தர்களையே சாரும். அந்த 10 வாயுக்கள் பிராணன், அபானன், ஓதானன், வியானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சியன் என்பவையாகும். தசவாயுக்களின் செயல்கள். இந்த தசவாயுக்களுக்கு மனித உடலில் தனிப்பட்ட இடங்கள் உள்ளன, பாதைகள் உள்ளன, செயல்கள் உள்ளன. சித்தர்களுடைய இந்த அற்புதமான இந்த 10 வாயுக்களை பற்றி வரக்கூடிய பதிவில் இன்னும் தெளிவாக நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சித்தர்கள் ஏன் முதல்ல தியானத்தில் ஆரம்பித்தாங்க அப்படின்னா, தியானம் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு தியானம். இறைவனால் மட்டுமே அது நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் கூட நம்ம சொல்லலாம். தியானத்து மூலிமா தெய்வங்களை ஆக்ருஷ்ணம் செய்கிறதும், ஆவாகனம் செய்கிறதும், மந்திர பீஜங்களை வச்சு சிலையை பிரதிஷ்டை பண்ணுறதும், அந்த சிலைகளுக்கு உயிர் கொடுக்குறதும் அந்த மாந்திரிக பீஜங்கள் தான். அந்த தியானத்துடைய அந்த வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா சித்தர்கள் 8 விதமான சித்துக்களை பிரித்தாங்க. அதாவது வசியம், மாரணம், வேதனம், ஆக்ருஷ்ணம், இந்த மாதிரி 8 விதமான வசியங்களை சித்துக்களை கண்டுபிடிச்சி அதன் மூலம் பல விதமான சித்துக்களை விளையாடி பார்த்துருக்காங்க. இதெல்லாமே எப்படி அவங்களுக்கு கிடைச்சிதுன்னா தியானங்கள் மூலமாக தான். தியானங்கள் மூலமாக சில மூலிகைகளை கண்டறிகிறாங்க அந்த ஞான திருஷ்டி மூலயமா. அப்புறம் அந்த மூலிகையை பயன்படுத்தி அதனுடைய மருத்துவ குணங்களை அறிகிறாங்க. அந்த மருத்துவ குணங்களை அறிஞ்சு இது மூலயமா வரக்கூடிய கொடிய மிக பயங்கரமான நோய்களை தீர்க்கக்கூடிய அந்த நவபாசான சிலைகளை செய்கிறாங்க. ஏன்னா வருங்காலத்தில் அவங்க அப்போவே நவ கிரகங்களையும் தன்னுடைய ஞான திருஷ்டியால் தியானத்தால் கண்டுபிடிச்சி அவங்க நவகிரகங்கள் இப்படி இருக்குது, இந்த சூழ்நிலை இருக்குன்றதை முன்னமே கண்டுபிடிச்சி அந்த நவகிரகங்களை இந்த பூமிக்கு வச்சுட்டு போயிருக்காங்க. அப்படி வச்சுட்டு இருக்கும்போது சயின்டிஸ்ட்டுகள், ஆராய்ச்சியாளர்கள் அவங்க சேட்டலைட்டை விட்டு செயற்கைக்கோளை விட்டு மேலே பார்க்கும்போது மிக லேட்டாக தெரிய வருது. அதாவது 9 நவகிரகங்கள் இருக்குது, 9 கிரகங்களுக்கு மேலேயும் மேலே கோள்கள் இருக்குது. அதில் ஒரு சென்டர் பாயிண்ட்டாக பார்த்திங்கன்னா நடுநிலை கிராவிட்டியில் பார்த்திங்கன்னா சூரியன்றது ஒன்று இருக்குது. அப்படின்றத இவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஆராய்ச்சியின் தொடக்கத்து மூலயமா இவங்க ஒவ்வொன்றா கண்டறிஞ்சுக்கிட்டே வராங்க. அந்த மாதிரி வரும்போது சித்தர்களுடைய அந்த வருங்காலத்தில் மிக அதிகமான நோய்வாய்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அப்படின்னு தெரிஞ்சு நவபாசன சிலைகளை கண்டுபிடிச்சாங்க.
நவபாசன சிலைகள் சித்தர்கள் கண்டுபிடிச்சி அது மேலே ஒரு துளி நீரோ இல்லை எது பட்டாலும் அது மேலே வந்து விழுந்து பக்கம் வர்ற அந்த திரவத்துக்கு பல கோடிக்கணக்கான நோய்களை தீர்க்கும் அருமருந்தாக மாறக்கூடிய ஆற்றல் உண்டு. அப்போ வந்து அந்த தியானத்து மூலிமா கண்டுபிடிச்ச அந்த அற்புதமான அந்த நவபாசன சிலைகள் உருவாக்கக்கூடிய அந்த மருந்தின் அந்த மருந்துடைய அந்த செலவு வகைகள், அந்த மருந்துடைய அந்த நுட்பமான மூலிகைகள், இதெல்லாம் வந்து மூலிகையிலும் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மூலிகையிலும் தான் எடுத்து அதை மெழுகாக பயன்படுத்தி சிலையை உருவாக்குறாங்க. சிலைகள் உருவாக்கின அந்த விஷயங்கள் வந்து அதனுடைய நுணுக்கங்களும் தன்னுடைய ஓலைச்சுடியில் புத்தகத்துலேயும் மறைமுகமாக எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து அது வந்து தவறாக வந்து யாருக்கும் கிடைச்சிடக்கூடாது, தவறாக அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக. சரி, நம்ம வந்து இந்த மூலிகை நவபாசன சிலைகள் மட்டும்தானா அப்படின்னா இல்லை, அது மட்டும் கிடையாது. இன்னும் ஒரு சில ரகசியமான விஷயங்களை அவங்க வந்து செஞ்சு பார்த்துட்டு போயிருக்காங்க. செம்பு சிலைகள், பஞ்சலோக சிலைகள், கோபுரங்களுக்கு உச்சியில் பார்த்திங்கன்னா செம்பில் தயாரிக்கப்பட்ட அந்த கலச கூம்புகள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இயற்கையாகவே இறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு. இந்த மாதிரி சில அற்புதமான சிலை வடிவங்களும் சிலை உலோகங்களும் பண்ணி மறைமுகமாக வச்சுட்டு போயிருக்காங்க. தியானங்கள் மூலயமா இந்த வீடியோவில் அந்த படத்தை பார்த்துருப்பீங்க. தன்னுடைய ஒவ்வொரு சக்கராசும், அதான் அந்த 10 விதமான நாடிகள், அந்த 10 விதமான வாயுக்கள் ஓட்டத்தின் காரணமாக உடலில் இயங்கக்கூடிய சக்கரங்கள், அந்த சக்கரங்களுக்கு ஏற்றாப்புல அந்த சக்கரங்களுடைய அந்த ஆராஸ் கலரும் மாறும். அந்த கலர்கள் வந்து எப்படியெல்லாம் தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஞான திருஷ்டியால் தான் இதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தியானம் பண்ணும்போது ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் நம்ம உடலில் வந்து போனாலும், மனசுக்குள்ளே வந்து போனாலும், தியானத்தின் நிலையில் இறங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணங்கள் அலை பாயிற விஷயங்கள் ஒவ்வொன்றா நாம் வந்து பார்க்க முடியும். தியானத்தின் உச்சகட்ட அந்த நிலைக்கு போனவங்க வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஜீவ சமாதி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அடையிறாங்க. அப்போது அந்த ஜீவ சமாதி அடைந்த பிறகு அந்த ஆன்மாவானது தன்னுடைய கர்மாவை வந்து முழுசாக ஜீரோ பண்ணிக்கிட்டு போகும்போது அடுத்த பிறவி உயிருக்கு வந்து என்றைக்கும் அழிவு கிடையாது. உயிருக்கு வந்து என்றைக்கும் உடலுக்கு தான் அழிவு, உடலுக்கு தான் வந்து அந்த கர்மா, உயிருக்கு எப்பவுமே கிடையாது. உயிர் எப்போவுமே பரிசுத்தமாக தான் வரும். நம்ம அந்த உடல் ஆசைகின்ற அந்த மாயில் அகப்பட்டு பல விதமான பாவங்களை பண்ணுறோம், சொத்துக்காக, பணத்துக்காக. இது மாதிரி சில தேவையில்லாத ஒரு கர்மாவில் நம்மளாக போய் மாட்டிக்கிறோம். அப்போது இந்த தியானங்கள் மூலிமாக சித்தர்கள் வந்து நம்ம வந்து தொடர்பு கொள்ளலான்றது முற்றிலும் வந்து உண்மையான விஷயம்தான். தியானங்கள் மூலியமாக பல விதமான சக்தியை அடையலான்றதும் உண்மைதான். தியானங்கள் மூலமாக பல விதமான சித்துக்கள், பல விதமான ஆற்றல்கள் நம்ம வந்து பெறலான்றதும் ஒரு உண்மைதான். நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரேக்கி ஹீலிங், டச் ஹீலிங், டிஸ்டன்ஸ் ஹீலிங்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த தியானத்தை வச்சு, தியான ஆற்றலை வச்சு ஒருத்தருக்கு குணமாகணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணிங்கன்னா அதுக்கான வழிமுறைகள், அதுக்கான உதவிகள் தானாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கும் நம்முடைய உடலுக்குள்ளே இருக்கிற உடலுக்கும், பஞ்சபூதமாக நம்மளுடைய உடல், அந்த உடலுக்கு இருக்கிற அந்த ஆன்மாவுக்கும் நெருங்கிய சம்மந்தம் உண்டு. அதுக்கு நம்ம வந்து பாலமாக அந்த இறை சக்திக்கும் பிரபஞ்ச ஆற்றலுக்கும் நம்முடைய உடலில் இருக்கிற அந்த ஆன்மாவுக்கும் ஒரு பாலமாக நம்ம வந்து போகணும் அப்படின்னா அதுக்கு தியானம் தான் முதல் வழி. அதனால தான் நான் அத்தனை வீடியோக்களும் பார்த்தீங்கன்னா தியானத்தை பற்றியே சொல்லிட்டு இருப்பாங்க. அதிகமாக எந்த புத்தகத்தை நூல்களை எடுத்தாலும் சித்தர்கள் நூல்களில் தியானத்திலேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. அவ்வளோ ஆற்றல் உள்ளது. தனக்குள் இருக்கிற அந்த அற்புத சக்தியை அது விலக்கி வெளியே காட்டும். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பதிவுகளில் இன்னும் ரகசியமான விஷயங்கள், தியானங்கள், அற்புத விஷயங்கள், கிரிய யோகங்கள் வரக்கூடிய பதிவில் மருத்துவ குணங்கள், மாந்திரீக விஷயங்கள் அனைத்தையும் நான் வந்து என்னுடைய சிற்றறிவுக்கு அனுபவங்களுக்கு கற்றார் போல நன்மையான விஷயங்களை மத்தியும் நான் வந்து பதிவிடுறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் சந்திப்போம்.
நற்பவி அனைவரின் வாழ்விலும் சுபம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.